அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹிக்மா பானு. இந்த நிகழ்ச்சியினூடாக சுனாமி பற்றி நான் அறிந்த தகவல்களை சிந்தனைக்கு விருந்தாக உங்களோடு பகிரலாம் என நினைக்கிறேன். 2004 இந்தியன் ஓஷன் எர்த்குவேக் அண்ட் சுனாமி. இந்த கடுமையான நிகழ்வு 9.1 ரெக்டர் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டிருக்கு. இதனோட அலைகள் இலங்கையை மட்டுமல்லாமல் பல நாடு கடற்கரை பகுதிகளையும் தாக்கியிருக்கு. இந்த சுனாமியால் ஆயிரக்கணக்கான மக்கள் பழையம் வீடுகள் அழிந்து பெரிய பேரழிவு நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. சுனாமியே வருவதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த நிறைய காரணங்களில் ஒன்று தான் கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்படுறது. கடலுக்கு அடியில் நிறைய பிளேட்ஸ்கள் காணப்படுவது. அதில் ஒன்று தான் செப் பிளேட்ஸ். இந்த செப் பிளேட்ஸ் நகரும்போது கடல் தாவர துடுப்பை திடீர்னு உயர்த்துறதும் திடீர்னு கீழே இறக்குறதும் இந்த மாற்றத்தால் அலைகள் உருவாகுது. இதன் மூலமாகவும் சுனாமி வரலாம்னு சொல்லப்படுது. இன்னொரு காரணமும் இருக்குது. கடல் மலை வெடிப்பு அல்லது அடர்த்தி மாறுறது. கடலுக்கு அடியில் வெடிப்பு ஏற்படுறது. லாவா கடலோடு சேர்ந்தால் நீர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஏற்படுத்தி சுனாமி வரலாம்னு ஒரு காரணம் இருக்குது. சுனாமி வந்தால் ஏற்படுற விளைவுகள் என்ன? அதில் ஒன்று தான் கடற்கரை பகுதிகள் முழுமையாக மூழ்கடிக்கப்படுறது. கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள், சாலைகள், மரங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அழிந்து போகிறது உங்களுக்கு தெரிந்த ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். இன்னொரு காரணம் இருக்குது. அதாவது நீர் வேகத்துடனும் தண்ணீர் ஓட்டத்துடனும் வரும் அதிருப்தி. மக்கள் பெரிய ஆபத்தில் மரணம், காயம், வெள்ளம், அநாத நிலை ஏற்படுறது. இதுவும் ஒரு பெரிய விளைவு தான். இன்னொரு விளைவும் இருக்குது. அதாவது நீர் நீண்ட நேரம் சரியாக வெளியேறாமல் அங்கே தண்ணி தேங்கி நிற்கிறதால கோஸ்டல் சரிவு, மரபணு அழிவு, சுற்றுச்சூழல் கேடை, மழை, புயல், கொரோனா போன்ற ஆபத்துக்களால் பிற நபர்களுக்கும் சேதம் வரலாம்னு சொல்லப்படுது. இந்த பாரிய அனர்த்தத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும்னா என்ன செய்யணும்? அதில் ஒன்று தான் நெருங்கிய நகர்ப்பகுதியில் இருந்தாலும் சரி, கடலுக்கு அருகில் இருந்தாலும் சரி, அங்கே நிலநடுக்கம் இருந்தால் உடனடியாக கடல் அலையிலிருந்து கோரையை நோக்கி ஓடணும். இதனால் நீர் அகன்று வைக்கப்படும் வாய்ப்புண்டு. இன்னொரு காரணமும் இருக்குது. அதாவது உச்சரிப்பு சைக்கிள், ஏர்லி வார்னிங் சிஸ்டம். நிலநடுக்கம் அல்லது சுனாமி அலர்ட் வரும்போது சீரான தகவல் அளிப்பு, அதாவது ரேடியோ, டிவி, மொபைல் அலர்ட் மூலம் மக்கள் சோதிக்கப்படணும். இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை அறிந்து கொள்ளணும்னா RNBF டிவி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.